அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா, மருது சகோதரர்கள் அப்படின்ற தலைப்பில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கள பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. மருது சகோதரர்கள் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, பெரிய மருது அவங்களுடைய சகோதரரான சின்ன மருது, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து தான் மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய மருது அவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, வெள்ளை மருது அப்படின்னும் அழைப்பாங்க. இவங்களோட காலம் 1748 1801 வரையும். சின்ன மருதுடைய காலம் 1753 1801 வரையும். பெரிய மருது சின்ன மருது இவங்க ரெண்டு பேருமே என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தோன்னா, சிவகங்கையை ஆண்டுட்டு இருந்த முத்துவடுகநாதர் அப்படின்ற மன்னருக்கு அந்த அரசவையில் திறமையான தளபதிகளாக தான் இவங்க ரெண்டு பேரும் பொறுப்பு வகிச்சிருந்தாங்க. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கு ஒரு போர் நடக்குது. எங்கே அப்படின்னா, காளையார் கோயிலில் தான் அந்த ஒரு போர் நடக்குது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முத்துவடுகநாதர் போர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த போரில் ஆங்கிலேயர்கள் முத்துவடுகநாதரை கொலை பண்ணிடுறாங்க. முத்துவடுகநாதர் இறந்ததுக்கப்புறமா சிவகங்கையில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சிவகங்கையோட அரசியான வேலு நாச்சியார் அரியணையை மீட்கணும் அப்படின்னு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியிருப்பாங்க. இது நம்ம வேலு நாச்சியாரை பற்றி படிக்கும்போதே படிச்சிருந்திருப்போம். வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் போதெல்லாம் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து தளபதிகளான மருது சகோதரர்களும் அவங்களுடைய பெரும் பங்கு ஆற்றியிருப்பாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. அதற்கப்புறம் பார்த்தோன்னா, 18ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மருது சகோதரர்கள் தலைமையேற்று மற்ற பாளையக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு ஒரு பெரும் முயற்சியை எடுத்திருந்திருப்பாங்க. கட்டபொம்மனுமே மருது சகோதரர்களுடைய இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க கூட சேர்ந்து பணியாற்றுவாங்க. இதை நம்ம கட்டபொம்மனை பற்றி பார்க்கும்போது பார்த்துருந்துருப்போம். கட்டபொம்மன் மறைவுக்கு அப்புறமா கட்டபொம்மன் அவர்களுடைய சகோதரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மருது சகோதரர்களுக்கு கூட இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த கிளர்ச்சியில் பங்கு பெற்றிருப்பாங்க. ஸோ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மருது சகோதரர்கள் நடத்தின கிளர்ச்சி என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். 1799 தான் கட்டபொம்மன் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் போதில் அவங்கள கடைசி அந்த கிளர்ச்சி முடியும் போது கடைசியில் ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சு கட்டபொம்மனை தூக்கிலிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 1800களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மறுபடியும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி ஏற்படுது. இந்த கிளர்ச்சியை ஆங்கிலேயர்கள் அவங்களோட பதிவுகளில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இது இரண்டாம் பாளையக்காரர் போர் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட குறிப்பு இருக்குது. இந்த போரில் நம்ம சார்பாக அந்த பாளையக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக இருந்தோம்ல, அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டியன், மருது சகோதரர்கள்லாம் இதுக்கு தலைவராகவே செயல்படுவாங்க. அவங்க கூட மற்ற பாளையக்காரர்கள் எல்லாமே இணைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் யாருன்னா, திண்டுக்கல் கோபாலநாயக்கர், மலபார் கேரளவர்மா, மைசூரை சேர்ந்த கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஜி, இவர்கள் எல்லாருமே சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பாளையக்காரர்கள் சார்பாக போராட போகிறாங்க. ஒரு கிளர்ச்சி மாதிரி செய்ய போகிறாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முதல்ல ஏப்ரல் மாதம் 1800களில் விருப்பாட்சியில் ஒன்றா கூடி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம ஒரு எழுச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முடிவு எட்டப்படுது. இதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, 1800களில் ஜூன் மாதத்தில் கோயம்புத்தூரில் எழுச்சியை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கோயம்புத்தூரில் ஏற்படுத்தப்பட்ட எழுச்சி என்ன ஆகுது அப்படின்னா, ராமநாதபுரம் மற்றும் மதுரை அப்படின்னு அருகில் உள்ள பாளையங்களுக்கு எல்லாத்துக்குமே பரவுது. இதையெல்லாம் பார்த்துட்ருக்கிற கிழக்கிந்திய நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மைசூர் கிருஷ்ணப்ப நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா மற்றும் பல பாளையக்காரர்கள் அந்த கூட்டமைப்பில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் மேலே என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் போர் தொடுக்கணும், நாங்கள் உங்கள் மேலே போர் தொடுத்து வரோம் அப்படின்னு போரை அறிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கோவை, சத்தியமங்கலம், தாராபுரம் இந்த பாளையக்காரர்கள் எல்லாத்தையுமே பிடிச்சு தூக்கில் போட்டுடுறாங்க. இது மூலமாக ஆங்கிலேயர்கள் அவங்களோட எதிர்ப்பை இந்த கிளர்ச்சிக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து கிளர்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்குது. பிப்ரவரி மாதம் 1801 என்ன நடக்குது அப்படின்னா, கட்டபொம்மனுடைய 2 சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, ஊமத்துரை மற்றும் செவத்தையா, இவங்க
அப்போ வந்து எங்கே இருந்திருப்பாங்க அப்படின்னா பாளையங்கோட்டை சிறையில் வந்து இருந்திருப்பாங்க. இவங்க வந்து இப்போது சின்னமருது அவர்களுடைய உதவியோட சிறையிலேருந்து தப்பிச்சு கமுதிக்கு வந்து வந்துடுவாங்க. இதே சமயத்தில் சின்னமருது அவர்கள் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மனவங்களோட கோட்டையை வந்து புனரமைப்பு செஞ்சு வச்சுருப்பாங்க. புனரமைப்பு செஞ்சுருந்தாலுமே மறுபடியும் அதை வந்து 1801 ஏப்ரல் மாதம் போக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் மறுபடியும் கோட்டையை முற்றுகையிட்டு கோட்டையை ஆங்கிலேயர்கள் வசம் எடுத்துப்பாங்க. அந்த ஆங்கிலேயர் யாருன்றதை பார்த்துக்கோங்க. காலின் மெக்காலே இவங்க தான் வந்து மறுபடியும் கோட்டையை முற்றுகையிட்டு கோட்டையை வந்து அவங்க வசம் எடுத்திருந்திருப்பாங்க. இதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் வந்து மறுபடியும் சிவகங்கையில் போயே வந்து தஞ்சம் புகுந்திருந்திருப்பாங்க. இப்போது சிறையிலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க இல்லையா ஊமத்துரை மற்றும் செவத்தையா கட்டபொம்மனுடைய சகோதரர்கள். இவங்க வந்து மருது சகோதரர்களினுடைய அடைக்கலத்தில் தான் இப்போ இருக்கிறாங்க. மருது சகோதரர்கிட்ட ஆங்கிலேயர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஊமத்துரை செவத்தையா 2 பேரையுமே வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வந்து விடுப்பாங்க. ஆனால் இந்த கோரிக்கைக்கு வந்து மருது சகோதரர்கள் வந்து மறுத்துருவாங்க. அப்படி மறுத்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து சிவகங்கை மேலே போர் தொடுத்து போவாங்க. அந்த ஆங்கிலேயர்கள் யார் அப்படின்னா கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்னஸ். ஸோ இவங்களோட தலைமையில் ஒரு படையை திரட்டி சிவகங்கை மேலே போர் தொடுத்து போகிறதுக்காக போகிறாங்க. ஜூன் மாதம் 1801 மருது பாண்டியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு ஒன்று வந்து ஏற்படுத்துகிறாங்க. இதை வந்து சுதந்திர பிரகடனம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. அது என்ன இந்த 1801 பிரகடனம், அது என்ன இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னா 1801 இந்த பிரகடனத்தின்படி எந்த பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த வேறுபாடுகள் எல்லாத்தையுமே களைஞ்சு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒன்று கூடி இந்தியர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக கூடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அழைப்பு விடுக்கிற மாதிரி தான் இந்த பிரகடனம் வந்து இருந்திருக்கும். இந்த பிரகடனத்தை எங்கெல்லாம் வந்து அவங்க ஒட்டுறாங்க, எங்கெல்லாம் ஒட்டி மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னா நவாப் அவர்களுடைய அரண்மனை சுவரில் ஒட்டியிருப்பாங்க. திருச்சிராப்பள்ளி கோட்டையிலையும் ஸ்ரீரங்கம் கோயில் சுவர்லையும் வந்து இந்த பிரகடனத்தை வந்து ஒட்டியிருப்பாங்க. இதன் மூலமாக மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்மளோட எழுச்சியை வந்து காட்டணும் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. ஆங்கிலேயர்களும் இதே சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா பாளையக்காரர்கள் எல்லாமே இப்படி ஒன்று திரண்டு கிளர்ச்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே வந்து அவங்க சைடில் படைகள் எல்லாத்தையுமே வந்து தயார்படுத்துவாங்க. வங்காளம், சிலோன், மலாயா இந்த இடத்துல இருந்து எல்லாமே படைகளை சேகரித்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பக்கத்தில் அண்டை நாடுகள்லேருந்து படைகளை சேகரித்தது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில பாளையக்காரர்களையுமே அவங்க ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக வந்து செயல்படுற மாதிரியும் வச்சுருந்துருப்பாங்க. புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இந்த மன்னர்கள் எல்லாருமே ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக தான் வந்து செயல்பட்டுட்ருப்பாங்க. சின்னமருது அவர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சவால் விடுற மாதிரி அவங்கக்கிட்ட 20,000 ஆட்களை திரட்டி ஒரு படையாக வந்து சின்னமருது அவர்கள் அவங்க கையில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போது மருது சகோதரர்கள் அவங்க தலைமையில் ஒரு படை ரெடியாக இருக்குது. இவங்க வந்து கிளர்ச்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் அண்டை நாடுகளில் இருந்தும் நம்மளுடைய மன்னர்கள் ஆதரவோடையும் அவங்களுமே வந்து ஒரு படையை வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா 2 பக்கமும் சண்டை தான் நடக்குது. இந்த சண்டையில் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிற விஷயம் என்னன்னா நம்மளுடைய அவங்க நம்மக்கிட்ட கடைப்பிடிச்ச அந்த பிரித்தாளும் கொள்கை இருக்கு இல்லையா, பிரித்து ஆட்சி செய்யும் கொள்கை. அந்த விஷயம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ரொம்பவே பலமாக இருந்திருக்கும். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாளையக்காரர்களோட படைகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிய ஆரம்பிச்சுது. இப்படி தான் சிவகங்கை வந்து வீழ்ச்சியை நோக்கி நகருது. மே மாதம் 1801 என்ன நடக்குது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து தஞ்சாவூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி கிளர்ச்சியாளர்கள் எல்லாரையுமே வந்து தாக்குறாங்க. இந்த கிளர்ச்சியாளர்கள் எல்லாருமே வந்து பிரான்மலைக்கும் காளையார் கோவிலுக்கும் வந்து போகிறாங்க. ஸோ அங்கேயும் ஆங்கிலேயர்களோட மறுபடியும் காளையார் கோயில் பிரான்மலைக்கும் போய் அங்கேயுமே வந்து கிளர்ச்சியாளர்கள் எல்லாரையுமே வந்து தாக்குறாங்க. ஸோ இறுதியாக ஆங்கிலேயர்களுடைய இராணுவ பலத்துக்கும் அவங்கக்கிட்ட இருந்த திறனுக்கும் தாக்குப்பிடிக்க முடியாத நம்மளுடைய கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் என்ன ஆகிறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள்ட்ட தோற்று போகிறாங்க. ஸோ வழக்கம் போல் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களோட வெற்றியை வந்து எடுத்துக்கிறாங்க.
கிளர்ச்சியாளர்கள் வந்து தோல்வி அடைகிறாங்க. கிளர்ச்சியாளர்கள் தோல்வி அடைஞ்சதுனால 1801 சிவகங்கை வந்து இப்போது ஆங்கிலேயர் வசம் வந்து இணைக்கப்படுது. மருது சகோதரர்களை வந்து சும்மா விட்டு வைப்பாங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 24 அக்டோபர் 1801 ராமநாதபுரம் அருகே திருப்பத்தூர் கோட்டையில் வந்து மருது சகோதரர்கள் வந்து தூக்கிலிடப்படுறாங்க. அதுக்கப்புறம் கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் 2 பேர் இருக்காங்க இல்லையா, ஊமத்துரை மற்றும் சிவத்தையா. ஸோ அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1801 நவம்பர் 16 அன்னைக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கிற அவங்களோட கோட்டையில் வச்சு அவங்களுடைய தலையை வந்து துண்டிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் ஒரு சில பேர் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 73 கிளர்ச்சியாளர்களை வந்து மலாயாக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பினாங் அப்படின்ற இடத்துக்கு வந்து நாடு கடத்தவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயர்கள்கிட்ட வீழ்ச்சியை வந்து சந்திக்கிறாங்க. ஆனால் பாளையக்காரர்கள் வந்து ஆங்கில படையினர்கிட்ட வீழ்ச்சியை சந்தித்தாலுமே மருது சகோதரர்கள், கட்டபொம்மன் அவர்கள் இவங்க முன்னெடுத்து வச்ச இந்த எழுச்சி தான் பின்னாடி வரப்போகிற தலைமுறையினருக்கு சுதந்திரத்துக்கு எதிராக போராடணும் அப்படின்றதுக்கான ஒரு உந்து சக்தியாக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் மருது சகோதரர்கள் கிளர்ச்சி வந்து அந்த பிற்காலத்தில் சுதந்திர போராட்டத்துக்கான ஒரு விதையை விதைச்ச மாதிரி இந்த பாளையக்காரர்களான கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் இவங்க பண்ண கிளர்ச்சிகள் எல்லாமே அமைஞ்சது அப்படின்றது தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக வந்து இருக்குது. இந்த கிளர்ச்சியின் முடிவாக நம்மளுக்கு ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. ஸோ அந்த ஒப்பந்தமாக தான் கர்நாடக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். கர்நாடக ஒப்பந்தம் 1801 1799, 1800 மற்றும் 1801 இந்த காலகட்டங்களில் பார்த்தோன்னா பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சிகள் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. இந்த கிளர்ச்சிகள் எல்லாமே மொத்தமாக 1801 வாக்கில் நம்மளுக்கு எல்லாமே முடிவுக்கு வருது. எல்லா இடத்துலையுமே பெரும்பாலும் ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய வெற்றியை நிலைநாட்டி பாளையக்காரர்கள் எல்லாத்தையுமே அடக்கி அவங்களுடைய தலைவர்கள் எல்லாத்தையுமே தூக்கிலிட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளூர் தலைவர்கள் அப்படின்ற ஒரு பொறுப்பே இருக்கக்கூடாது, அதை வந்து மொத்தமாக கழிச்சிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. இதன்படி தான் 31 ஜூலை 1801 கர்நாடக ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று வந்து கையெழுத்தாகுது. இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தமிழகத்தில் உள்ள இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து நேரடியாக ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இங்கே உள்ளூர் தலைவர்கள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இங்கே பாளையக்காரர்கள் அப்படின்னு இருந்தாங்க இல்லையா, அந்த குறிப்பிட்ட பகுதிகளெல்லாம் ஆட்சி செய்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளூர் தலைவர்கள் அப்படின்னு எந்த பேர்லையுமே இருக்க மாட்டாங்க. மன்னர்கள் யாருமே கிடையாது. மன்னர்கள் கெட்ட அந்த கோட்டைகள் எல்லாத்தையுமே இடிக்கிறது, அந்த பாளையக்காரர்கள் அமைப்பையே மொத்தமாக வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக வந்து வலியுறுத்தி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட என்ன ஆகும் அப்படின்னா பாளையக்காரர்கள் அமைப்பு வந்து முடிவுக்கு வந்திருக்கும். ஆங்கிலேயர்கள்கிட்ட நேரடி ஆட்சிக்கு நம்மளுடைய தமிழகமானது சென்றிருக்கும். இதுதான் மருது சகோதரர்கள் அவங்கள பற்றி நம்மளுடைய வரலாற்றில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதோடைய ஒரு தொகுப்பு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். எக்ஸாமுக்கு குவிக் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம வந்து பல தலைவர்களுக்கு கொடுத்துருக்கோம், இனிமேல் கொடுத்துட்ருக்குறோம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே எக்ஸாமுக்கு உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.